வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுவை மாநில சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழு கூட்டத்தை முதல்வர் ரங்கசாமி புதன்கிழமை தொடங்கி வைத்தார். புதுவை மாநிலத்தில் சட்டப்பேரவையின் பொதுக்கணக்கு குழு கூட்டம் பேரவை செயலக வளாகத்தில் நடைபெற்றது. சட்டப்பேரவை தலைவர் செல்வம் முன்னிலையில் நடந்த கூட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இதில் பொதுக்கணக்கு குழு கூட்டத்தின் தலைவர் KSP ரமேஷ் MLA தலைமை வகித்தார். குழுவில் இடம்பெற்றுள்ள MLAக்கள் ஜான்குமார், செந்தில்குமார், பாஸ்கர், லட்சுமிகாந்தன் மற்றும் முதன்மை கணக்காய்வு தலைவர் ஆனந்த், தணிக்கைத்துறை குழுவினர் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். தணிக்கைத்துறை அறிக்கையின் மீதான அரசு துறை செயலர்களின் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டன. அதன்படி உள்துறை, நிதித்துறை, தொழில்துறை, கல்வி, வணிக வரித்துறை, அறிவியல் தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் துறை, கலால் துறை உள்ளிட்ட அரசு துறையின் செயலர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விளக்கம் அளித்தனர். கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பணியினை முதல்வர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், தொகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தோட்டக்கலை விவசாய பயனாளிகள் குறித்த ஆட்சேபனைகளை தெரிவிக்க விரும்பும் விவசாயிகள் தெரிவிக்கலாம் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தோட்டக்கலை கூடுதல் வேளாண் இயக்குநர் சிவராமன் புதன்கிழமை விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மாநில அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை தோட்டக்கலை மற்றும் தோட்டக்கலை வளர்ச்சி சங்கத்தின் கீழ் புதிய பழத்தோட்டம் அமைத்தல், பாரம்பரிய மலர்கள், திசு வாழை, கட்டை வாழை, வீரிய ஒட்டுரக காய்கறிகள் ஆகியவற்றை பயிர் செய்வோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் மூடாக்குகள் பயன்படுத்தும் விவசாயிகளும் பின்சை மானியத்திற்காக விண்ணப்பித்தவர்களில் தகுதியானோர் என பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. தகுதியானோர் பெயர் பட்டியலானது உழவர் உதவியக தகவல் பலகையில் ஒட்டப்பட்டுள்ளது. ஆகவே பட்டியலில் ஏதேனும் ஆட்சேபனை இருப்பதாக கருதினால் அலுவலக நாட்களில் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள தோட்டக்கலை கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தை அணுகலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கஞ்சா விற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் ஒடிசா மாநில இளைஞருக்கு 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் அபராதமும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் சோம்நாத் குண்டே. இவர் புதுச்சேரி பகுதியில் கடந்த சில ஆண்டுகளாக தங்கி கூலி வேலை செய்து வந்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு சேதராப்பட்டு ஏரிக்கரை பகுதியில் கஞ்சா விற்றதாக அவரை சேதராப்பட்டு போலீசார் கைது செய்தனர். அவர் தங்கியிருந்த திருச்சிற்றம்பலம் பகுதியில் உள்ள வீட்டிலிருந்தும் 2 கிலோ மதிப்புள்ள கஞ்சாவையும் கைப்பற்றினர். இது தொடர்பான வழக்கு விசாரணை புதுச்சேரி போதைப்பொருள் தடுப்பு சட்டப்பிரிவு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அரசு தரப்பில் வழக்குரைஞர் விநாயகம் ஆஜரானார். விசாரணை முடிந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட சோம்நாத் குண்டேவிற்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் 50,000 அபராதமும் விதித்து நீதிபதி இளவரசன் உத்தரவிட்டார். புதுச்சேரி காவல்துறையில் ஒரே நாளில் 9 SPக்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு புதுவை மாநிலத்தில் காவல்துறையில் ஒரே காவல் நிலையத்தில் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியில் இருப்பவர்கள் கணக்கிடப்பட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்பு இடமாறுதல் செய்யப்பட்டனர். அதன்படி காவலர்கள், தலைமை காவலர்கள் வரை இடமாற்றம் நடைபெற்றது. அத்துடன் சிறப்பு சார்பு ஆய்வாளர்களாக பதவி உயர்வு பெற்றவர்களும் இடமாறுதலுக்கு உள்ளாகினர். இந்நிலையில் 9 SPக்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி மாறன், ரச்சனா சிங், செல்வம், வீரவல்லவன், ராஜசங்கர், ரகுநாயகம், பக்தவச்சலம், சரவணன், ராஜசேகரன் ஆகியோர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை காவல்துறை தலைமையகம் வெளியிட்டுள்ளது. அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தூய்மை பணி செய்யும் ஊழியர் ஒருவர்
நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நீரிழிவு நோயாளிகளுக்கு பதிவு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நோயாளிகள் மாத்திரைகள் வாங்க பதிவு அட்டையுடன் ஒவ்வொரு மாதமும் மருத்துவமனைக்கு நேரில் சென்று பரிசோதனை செய்து மாத்திரைகளை வாங்கி வருகின்றனர். மேலும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லாத நிலையில் அங்குள்ள ஊழியர்கள் சிகிச்சை அளித்து வருவதாக புகார்கள் எழுந்தன. அதாவது நோயாளிகளுக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை அளவு ஆகியவற்றை பாதுகாப்பு பணியில் இருந்தவர் சரிபார்ப்பதாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் இம்மருத்துவமனையில் தூய்மை பணி செய்யும் ஊழியர் ஒருவர் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. நீங்க எப்படி ஒரு பிபி பாத்தீங்க? யார் சொன்னது? செக்யூரிட்டி எங்க இருக்கணும்? மாத்திரை எடுத்து கொடுத்துருங்களா? ஊசி போட்டுருங்களா? எப்படி சார் பண்ணீங்க? எப்படி பண்ணீங்க? உங்க வேலை என்ன? செக்யூரிட்டி எழுதுறா? எங்க இருக்கணும் நீங்க? உங்க கேட்குறேன், நீங்க ஸ்டாஃபா சார்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்னு கேட்குறேன். நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க இல்ல செக்யூரிட்டி. நீங்க எப்படி நீங்க மாத்திரை கொடுத்தீங்க? பிபி பாத்தீங்க? டேப்லெட் கொடுத்துருங்களா? இன்ஜெக்ஷன் போட்டுருங்களா? ஏங்க இதை மாற்றி போட்டு தான் சோம்பேறித்தனம் பாருங்க. 1,10,000 சம்பளம் வாங்குறாங்க. இவங்க சோம்பேறித்தனத்தால இது மாதிரி எல்லாம் சாவறான். வேலையை ஒழுங்காக செய்யலாம் சாவறான்லாம். என்ன யாரு கொடுத்தது சார்? உங்களுக்கு யார் சார் கொடுத்தது அதிகாரத்தை? ஏங்க வாங்க நில்லுங்க. யார் கொடுத்து உங்களுக்கு அதிகாரத்தை? நீங்க எப்படி பிபி பார்க்கலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல? இல்ல நீங்க எப்படி பார்க்கலாம் பிபி பார்க்கலாம்? யார் கொடுத்து உங்களுக்கு அதிகாரத்தை? புதுவை காவல்துறையில் காலியாக உள்ள ஊர்காவல் படைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான உடல் தகுதி தேர்வு இன்று கோரிமேடு காவலர் மைதானத்தில் தொடங்கியது. புதுவை காவல்துறையில் காலியாக உள்ள ஊர்காவல் படைக்கு 420 ஆண்கள் 80 பெண்கள் என மொத்தம் 500 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி 15,697 ஆண்களும் 4,492 பெண்களும் என மொத்தம் 20,189 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களுக்கான உடல் தகுதி தேர்வு கோரிமேடு காவலர் மைதானத்தில் இன்று தொடங்கியது. இத்தேர்வினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேரில் பார்வையிட்டு தொடங்கி வைத்தார். பின்னர் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டன. அதன் பிறகு உடல் திறன் தகுதி தேர்வு நடைபெற்றது. இதனை காவல்துறை தலைவர் ஸ்ரீனிவாஸ், காவல்துறை துணைத் தலைவர் பிரஜேந்திரகுமார் ஆகியோர் ஆய்வு செய்தனர். காவல் மைதானத்தில் நடைபெறும் அனைத்து தேர்வு முறைகளும் சிசிடிவி மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. உடல் தகுதி தேர்வானது ஆண்களுக்கு வரும் 19ஆம் தேதி வரையிலும், பெண்களுக்கு வரும் 20ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரையிலும் நடத்தப்பட உள்ளன. உடல் தகுதி தேர்வு தொடங்கும் முதல் 2 நாட்களில் சுமார் 500 பேருக்கு பரிசோதனை நடத்தப்பட உள்ளது. இதனை அடுத்து தினமும் 1000 பேர் வரை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளனர். புதுச்சேரி மணவெளி தொகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 36,09,000 மதிப்பிலான பணிகளை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியாங்குப்பம் வட்டாரம் சார்பாக மணவெளி தொகுதி டிஎன் பாளையம், பூரணாங்குப்பம் மற்றும் டோல்கேட் ஆகிய பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 36,09,000 மதிப்பிலான பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அந்தந்த பகுதிகளில் நேரில் சென்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் நற்குணன் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் சார்பில் 75 மணி நேரம் இடைவிடாமல் இயல் இசை நாடகம் நாட்டிய உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் சார்பில் 75வது குடியரசு தின விழாவினை முன்னிட்டு மத நல்லிணக்கம், மனிதவள மேம்பாடு, மது, போதை, புகை ஒழிப்பு, இரத்த தானம், கண் தானம், உடல் உறுப்பு தானம் மற்றும் உலக அமைதி வேண்டி 75 மணி நேர அசிஸ்ட் உலக சாதனை நிகழ்வு தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுவை அரசு கலைமாமணி விருதாளர் சங்க நிறுவனர் கலைமாமணி டாக்டர் தமிழ்வாணன் தலைமையில் 29ஆம் தேதி தொடங்கிய உலக சாதனை நிகழ்வில் இயல், இசை, நாடகம், நாட்டியம், ஓவியம், சிற்பம் மற்றும் நாட்டுப்புற கலைகளை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். 75 மணி நேரம் இடைவிடாமல் நடைபெற்ற
அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இன்று நிறைவடைந்தது. இதில் பங்கு பெற்ற கலைஞர்களை ஊக்குவித்து பாராட்டும் வகையில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேல் ஆகியோர் விருதுகளையும் பாராட்டுகளையும் வழங்கினர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தொகுதி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட தலைவராக கிருஷ்ணராஜ் பொறுப்பேற்றதில் இருந்து புதிய நிர்வாகிகளை நியமிப்பதும் தொண்டர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் கட்சி வளர்ச்சி பணிகளை நாள்தோறும் மேற்கொண்டு வருகிறார். மேலும் புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகள் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் உமாபதி மற்றும் உப்பளம் தொகுதி தலைவர் பாஸ்கர் ஆகியோர் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றனர். இந்த சந்திப்பின் போது நகர மாவட்ட துணைத் தலைவர் அற்புத அழகன், முன்னாள் மாவட்ட தலைவர் மூர்த்தி மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி துணைத் தலைவர் சண்முகம், பொதுச் செயலாளர் சுனிதா தேவி உட்பட நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி நெல்லுமண்டி விநாயகர் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் முதல்வர் ரங்கசாமி உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி நெல்லுமண்டி விநாயகர் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. கடந்த 27ஆம் தேதி மங்கள இசை மற்றும் விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை பூஜை தொடங்கியது. தொடர்ந்து வரசித்தி விநாயகருக்கு பல்வேறு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான ராஜகோபுரம் மற்றும் வரசித்தி விநாயகர் மூலவர் விமானம் ஆகியவற்றிற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா அபிஷேகமும் மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று வெளியிட்டிருக்கும் இடைக்கால பட்ஜெட்டில் 2 முக்கிய அறிவிப்புகள் நாட்டு மக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. இந்திய சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்துள்ளதாக மாலத்தீவு சுற்றுலா அமைச்சகம் நேற்றைய தினம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அந்த வகையில் சுற்றுலா பயணிகள் வருகையில் இந்தியா 5ஆம் இடம் பிடித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்திய பிரதமர் மோடியை மாலத்தீவு அமைச்சர்கள் 3 பேர் அவமதித்து வலைதளத்தில் பதிவு செய்திருந்த நிலையில் இந்தியா மாலத்தீவிற்கு இடையே பெரும் விரிசல் ஏற்பட்டது. இதனை அடுத்து பல இந்தியர்கள் தங்களது மாலத்தீவு சுற்றுலா பயணங்களையும் ரத்து செய்திருந்தனர். இதற்காகவே பாய்காட் மாலத்தீவு என்ற ஹேஷ்டாக் மூலம் மாலத்தீவை தொடர்ந்து புறக்கணித்தனர். இதன் காரணமாக மாலத்தீவிற்கு இந்தியர்களின் வரவு வெகுவாக குறைந்திருப்பதாக மாலத்தீவு சுற்றுலா அமைச்சகத்தின் தரவுகள் வெளியாகியிருந்தன. மாலத்தீவிற்கு அதிகம் சுற்றுலா பயணிகளை அனுப்பும் நாடுகளில் முதலிடத்திலிருந்து இந்தியா இப்போது 5வது இடத்திற்கும் சென்றுவிட்டதாம். வருடத்திற்கு குறைந்தபட்சம் 2 லட்சம் இந்தியர்கள் மாலத்தீவிற்கு சுற்றுலா சென்று வந்த நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை குறைந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. மாலத்தீவு இல்லாவிட்டால் என்ன, லட்சத்தீவை பிரதான சுற்றுலா தலமாக மாற்ற மத்திய அரசு அதிரடியாக களமிறங்கியுள்ளது. அந்த வகையில் இன்றைய தினம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விரைவில் எம்பி தேர்தல் வர உள்ள நிலையில் இந்த இடைக்கால பட்ஜெட் நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று நம்பப்பட்டது. அந்த வகையில் பல்வேறு அறிவிப்புகளை நிதியமைச்சர் அறிவித்திருந்தார். இந்தியாவுடன் மாலத்தீவு மோதலை கடைபிடித்து வருகிறது. இந்த விவகாரம் மாலத்தீவில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தூக்கியுள்ள நிலையில் அந்நாட்டின் அரசு வழக்கறிஞரான ஹுசைன் ஷமீம் சுத்தியலால் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியில் சில வீரர்கள் மட்டும்தான் ஒரு டெஸ்ட் அல்லது ஒரு நாள் T20 போட்டியில் விளையாடுவதற்கு முன்பே பிரபலமாகி ரசிகர்கள் மத்தியில் பெயர் வாங்கி இருக்கிறார்கள். இதற்கு IPL மிகவும் முக்கிய காரணமாக கருதப்பட்டாலும் IPLற்கு முன்பே பல வீரர்கள் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாக இருந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் ரஞ்சி கிரிக்கெட்டில் பல வீரர்கள் பல ரெக்கார்டுகளை படைத்து வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். இந்நிலையில் சர்பிராஸ் கானும்
IPL தொடரில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத நிலையில் ரஞ்சி கிரிக்கெட்டில் விளையாடி அதிக சராசரியை வைத்திருந்தார். தற்போது பல ஆண்டு காத்திருப்புக்கு பிறகு முதல் முறையாக இந்திய அணியில் விளையாடும் வாய்ப்பை அவர் பெற்றிருக்கிறார். சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றிலேயே டான் பிராட்மேனுக்கு தான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 99 என்ற அளவில் சராசரியை வைத்திருந்தார். அவருக்கு பிறகு சர்பராஸ் கான் தான் அதிக சராசரி வைத்திருந்த வீரர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.